வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கொள்வதிலும் வணங்கிக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த ஒரு 2 வாரமாக அலுவல் காரணமாக வர இயலவில்லை. ஐயா அவர்கள் கூட கொடைக்கானல் ஒரு ப்ரோக்ராமும் என்னுடைய தொழில் விஷயமாக இருந்ததால கடைசி நேரத்தில் வர முடியாத ஒரு சூழல். இன்று கூட இப்போ நம்ம தமிழகம் முழுவதும் இன்னும் பக்கத்து மாநிலங்களிலும் வெயில் வாட்டி வதைக்கிறதுனால மழை தவம் அப்படிங்கிறது நம்ம இயற்றலாம் அப்படின்னு ஒரு கருத்து தோன்றியது. குறிப்பாக இந்த மழை தவம் என்பது முன்னாடி மகரிஷி அவங்க இயற்றியிருக்காங்க. பழைய காலங்கள்ல மன்றங்கள்ல கூட இது நடப்பது உண்டு. இப்போ வெயிலினுடைய தாக்கம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த தவம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனையாக, கூட்டு தவமாக, அல்லது அதை கூட்டு ஜபம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் நினைந்து அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு கொள்ளும் பொழுது அந்த மாதிரி தவத்தின் மூலம் நம்ம விரும்பிய செயல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் மழை தவம் எல்லாரும் வெயிலால கஷ்டப்படுறோம். அப்போ ஒரு ரிக்வஸ்ட் தான், ஒரு மழையை ஆதி என்ற பரம்பொருள்கிட்ட மழை பெய்யணும்னு ஒரு ரிக்வஸ்ட் தான் அது. சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இதுக்கு ஒரு விஞ்ஞான விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மழைங்கிறதே சயின்ஸ் தான், இருந்தாலும் விஞ்ஞான விளக்கம் அப்படின்னு அவங்க கேட்டதுனால மழை எப்படி பெய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பூமியில 3 பங்கு கடல் நீரும் 1 பங்கு நிலம். ஆல்மோஸ்ட் 72% ஆஃப் தி எர்த் வாட்டர் சாலிபிள் தான் இருக்கு, கடல் தான் இருக்கு. கடல் ஆவியாகி மேல போகும்போது அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக அழுத்தமுற்று குளிர்ந்து கடல்ல இருந்து நீராவியாக மேல சென்று மேல போய் குளிர்ந்து மேகமாக மாறி மழையாக பொழிகிறது. அப்ப கடல் நீர் மழையாக பொழியும் பொழுது அது நிலத்திலையும் இருக்கு, கடல்லையும் இருந்தாலும் நிலத்தில் பெய்யக்கூடிய மழை நீர் நிலத்தில் வசிக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பயன்பாடாக இருக்கிறது. அந்த உபரி நீர் நிலம் முழுவதும் பயன்பெற்ற பிறகு ஆறுகள் வழியாக மீண்டும் கடலை போய் அடைகிறது. இது ஒரு ப்ராசஸ், ரொட்டீன் ப்ராசஸ். இது நடந்துகிட்டே இருக்கு. இது மழையினுடைய ஒரு மழை எவ்வாறு பெய்கிறது, கடல் நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து பின்பு மழை நீர் பெய்கிறது அப்படின்றோம். மழை தவம் அப்படிங்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு பாவனையான தவம். பாரதியார் சொல்லும்போது சொல்றாரு, பாவித்தல் போதுமடா பரமநிலை எய்துதற்கே. பாவனை செய்தாலே போதும் இந்த பரமநிலையை உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பாவித்தா எப்படி எட்ட முடியும்? ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தா அதை அடைய முடியும். அது எப்படி நான் நினைச்சிட்டு சும்மா இருக்கிறது இல்லை, அதை நினைத்து அதை 100% அல்லது 1000% ஒரு விஷயத்தை மனதில் நினைத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நீங்க தான் நினைக்கிறீங்க அதை அடைய வேண்டும் என்று. அப்ப அதற்கான முயற்சி உங்களிடம் தீவிரமாகிறதுனால உங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஆற்றலே சிறப்பாக செயல்பட்டு அந்த விஷயத்தை அடைவதற்கான ஒரு வழிவகை செய்யும். அதனால நினைத்ததை அடைவதற்கு கடவுள்னு தனி ஆள் இருந்து நமக்கு செய்ய போறது இல்லை. நீங்க வைராக்கியமா நினைக்கிறீங்க, விவேகமாக நினைக்கிறீங்க, உறுதியாக இருக்கிறீங்க, உங்க மனதுல அந்த விஷயத்தை பற்றி தெளிவோடு இருக்கீங்க. அப்போ இருக்கும் பொழுது சின்ன இது கூட இல்லை, உங்க மனதுல தயக்கம் கூட இல்லை. அதை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது அதை அடைந்து விடுகிறோம். அப்போ பாவனையாக அல்லது மனதோடு இணைந்து எந்த காரியம் செய்தாலும் அதை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. குறிப்பாக நம்முடைய அருள் தந்தை மகரிஷி அவங்க ஒரு குரு வணக்க பாடல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அச்செயலின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் உயிரினும் உடனிலும் மாற்றம் காணும் அப்படின்னு சொல்றாரு.
அப்போ தொடர்ந்து ஒரு ஒரு குருவை வந்து நம்ம பின்பற்றோம் அப்படின்னா குருவுடைய கருத்துக்களின் அடிப்படையில நம்ம சிந்திக்கிறதுனால நம்ம கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வழியில நடந்து அவர் போலயே மாறுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அச்செயலின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் உயிரினிலும் உடனிலும் மாற்றம் காணும். இச்செயலே இயல்பூக்க நியதியாகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கிட்டத்தட்ட மலை தவம் அப்படிங்கிறது ஒரு பாவனையான தவம். நம்ம எல்லாரும் வெயில்ல கஷ்டப்பட்டிருப்போம். அப்ப அந்த கஷ்டம் வந்து பிறரும் பட வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு கூட்டு தவம் தான் இது. இன்னும் பாவனையா இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். நீங்க அடிக்கடி கேட்ட உதாரணம் தான். இப்போ மாங்காய் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. மாங்காய் இருக்கு. மாங்காய் எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா தயிர் சாதத்துக்கு சாப்பிடலாம். அல்லது அந்த மாங்காவை வந்து நல்லா வெட்டி நல்லா மிளகா பொடிலாம் போட்டு ஊறுகாய் மாதிரி பண்ணி இந்த எண்ணெய் எல்லாம் ஊற்றி ஊறுகாய் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அல்லது மாங்காவை ஒரு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி அதை சின்ன சின்னதா டூத் மாதிரி கட் பண்ணி அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு அந்த மாங்காவை நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம எல்லாம் சாப்பிட்ருக்கோம். அப்போ இப்போ நம்ம வந்து நான் பேசுறது வந்து மாங்காவை பத்தி பேசுறேன். உங்களில் சிலருக்கு வந்து நாக்குல எச்சி ஊறி இருக்கலாம். அப்படின்னா என்ன பொருள்? மாங்காய் பக்கத்துல இல்லை. நீங்க மாங்காய் சாப்பிட்டதனுடைய அனுபவம் உங்க உடல்ல இருக்கு. அந்த அனுபவம் என்னவாகுது? எழுந்து வந்து மாங்காவை பத்தி பேசும்போது ஒருவேளை மாங்காய் கிடைக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க நாக்குல வந்து சலைவாக செக்ரேட் பண்ணுது. இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா சரியான உதாரணம். நீங்க பாவனை செய்தால் அந்த ருசி உங்க நாக்குக்கு வருது. ஏன்னா நீங்க ஒரு அனுபவம் கொண்டிருக்கிறீங்க அந்த ஊறுகால, மாங்காய் ஊறுகால. அதே போல மழையை நம்ம நிறைய தடவை அனுபவித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், எப்படி பெய்யும் எல்லாமே தெரியும். ஆகவே உலக நன்மைக்காக வேண்டி நம்ம மாநிலம் மட்டுமில்ல, பக்கத்து மாநிலங்கள் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் மழை தேவையோ அங்கெல்லாம் பெய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மலை தவம் செய்ய போறோம். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஆசியுடனும் அருளுடனும் நம்ம இதை செய்வோம். ஆயினும் இதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல பழைய புராண இதிகாசங்கள்ல கூட மழைக்காக நிறைய ஒரு பிரார்த்தனைகள் இப்படிலாம் செய்திருக்காங்க. குறிப்பா மகாபாரதம் என்கின்ற அந்த புராண கதையில வந்து ஆஹ், ஒரு 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 நிறைய பார்ட் இருக்கு, நிறைய பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா என்ன வீராட பருவம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கான். இப்போ பகவத்கீதைன்னு தனியா ஒண்ணு இருக்கு. அந்த மகாபாரதத்துல பகவத்கீதை, அது கீதா உபதேசம் சொல்றோமா இல்லையா? அப்படி நிறைய பார்ட் இருக்கு. நான் படிச்சதில்ல, ஒருத்தவங்க சொன்னாங்க. விராட பருவம் அப்படின்னு ஒரு இது இருக்கா. அதுல அந்த பாண்டவர்கள்லாம் அந்த மெழுகு வீட்டுல இருப்பாங்க. அதுக்கான சப்ஜெக்ட் எல்லாம் முந்தாடி காலத்துல படிப்பாங்களாம். பாண்டவர்கள் இல்ல, அந்த மகாபாரத கதையை உட்கார்ந்து அந்த பார்ட் ஆஃப் ஸ்டோரியை வந்து படிக்கும்போது மழை பெய்யுமா. அதுல என்ன டெக்னிக் இருக்குன்னு தெரியல, அந்த மாதிரி சொல்றாங்க. அப்புறம் தேவாரத்துல வந்து மழை வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கக்கூடிய பாடல்கள் இருக்கு. தேவாரம் அதுல இருக்கு. அப்புறம் மழையை வந்து நம்ம இந்திய நாட்டுல வந்து வருணன் அப்படிங்கிற பேரால அழைக்கிறாங்க. அந்த வருணனை வந்து கடவுள் என்று கும்பிடுறாங்க. மழையை வந்து கடவுள் என்று கும்பிட்டு அந்த வருண பகவானை நினைத்து ஒரு பிரேயர் செய்யும் போது மழை பெய்கிறது அப்படின்றாங்க. அதை வருண சூக்தம் அப்படின்னு முற்காலத்துல சொல்லியிருக்காங்க. பழைய காலத்துல எல்லாம் நல்ல ஆழ்ந்த மனதோடு இதெல்லாம் செய்து இயற்கையில் வேண்டியவற்றை அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க. இதே போல வந்து நிறைய வருணன் அப்படின்னாலே மழையை குறிக்கிறது. அது தனிப்பட்ட நபர் இல்லை. இப்போ நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல கூட சிறு தெய்வ வழிபாடு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. மாரியம்மன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, மாரி அப்படின்னா மழைன்னு அர்த்தம். சுத்த தமிழ் வந்து மாரி, அது மழை அப்படின்னு. முத்து மாறினா நல்லா முத்து முத்தா பெய்கிறது அப்படின்னு. அவ்வாறு பெய்யக்கூடிய வாழ்க்கை
அவ்வாறு மழை பெய்யும் போது அந்த அந்த கடவுளை வணங்குறாங்க. அந்த மாரியம்மன் கோவில் சொல்லி நிறைய ப்ரோகிராம்லாம் பண்றாங்களா இல்லையா? அதெல்லாம் முற்காலத்துல எதுக்காக? மழைக்காக செய்த பிரார்த்தனை தான் இந்த காலத்துல மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன் என்கிற பெயர்ல அது நிறைய விஷயமாக மாறி இருக்கு. இந்த பொருள் தெரியாம அப்படி ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு மக்கள் கும்பிட்டாலும், இயற்கையோடு ஒன்றிய ஒரு வழிபாடாக பழைய காலத்துல கிராம வழிபாடாக அது இருந்திருக்கு. இவ்வாறு பல்வேறு சூழ்நிலைகள்ல முற்காலத்திலையும் சரி, அதற்கு முந்தைய காலங்களிலும் சரி, மழைக்காக நிறைய விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. இன்னொன்று வந்து மழை வந்து எல்லாருக்கும் ஒரு இனிமையான ஒரு நிகழ்வாகவே நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. நம்ம சிறு குழந்தையாக இருக்கும்போது பள்ளிக்கு சென்று வரும்போது மழையில நனைந்திருக்கிறோம். அதெல்லாம் ஒரு இனிமையான அனுபவம் தான். வள்ளுவர் சொல்றாரு, நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகம் வந்து தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லாம இந்த உலகம் அமையவே அமையாது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி வானத்துல மழை பெய்யாம போயிட்டுன்னா இந்த உலகம் என்ன ஆகும்னு பாருங்க. அப்படி உலகம் ஏதாவது ஆனோம்னா அந்த உலகத்துல ஒழுக்கமே இல்லாம போயிடும் அப்படின்னு வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு. 2வது அதிகாரமாக வான் சிறப்பு அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல வந்து மழையை பற்றி நிறைய வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்ப வள்ளுவர் பெருந்தகை வந்து எல்லாருக்கும் தெரிந்த புரிந்த ஒரு மகான். அவர் வந்து முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, 2வது அதிகாரம் வான் சிறப்பு அப்படின்னு ஒரு இடத்துல வான் சிறப்புன்னு 10 குறள் மழையை பற்றி எழுதியிருக்கிறார். வாழ்த்துக்கு அப்புறம் மழையை பற்றி எழுதியிருக்கிறார் அப்படின்னா மழையினுடைய இம்பார்ட்டன்ஸ், நீரினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மழை பொய்ப்பதற்கு பல்வேறு விதமான இயற்கை காரணங்கள் இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்து ஒரு ரிக்வெஸ்ட் இணைத்துக் கொள்ளும் பொழுது அந்த இயற்கை நம்ம ரிக்வெஸ்டுக்கு தக்கன நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், பிறருக்கும் பயன்படும். நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யென பெய்யும் மழை அப்படின்னு ஒரு இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் நல்லவரான்னு தெரியல, இனிமேதான் தெரியும். ரொம்ப நாள் அடிக்கிற வெயில பார்க்கும்போது எல்லாம் நல்லவராக இல்லை போல. நம்ம எல்லாம் நல்லவரா கெட்டவரானா இன்னும் கெட்டவர் தான் சொல்ற மாதிரி இயற்கை மாறி இருக்கு. இயற்கை நினைக்குதோ என்னவோ அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு குறள்ல வள்ளுவர் சொல்றாரு, தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனில் அப்படின்னு. மழை பொய்த்துட்டா என்ன ஆகுமா, தனக்காக செய்யற தவமும் பிறருக்காக செய்யற தானமும் செய்ய முடியாம போயிடும் அப்படின்னு சொல்றாரு. தவமே செய்ய முடியாத மழை பொய்த்து போனா. அப்படின்னா மழைதான் ஆதாரம். வெயில் ஒரு ஆதாரம், மழையும் ஒரு ஆதாரம். சூரிய ஒளி மூலம் தாவரங்கள் ஸ்டார்ச் உட்கிரகித்து அது உணவுப் பொருளாக மாறி நம்ம உணவாக உட்கொள்றோம். நீராக அருந்துவது மழை நீர் தான். மழை நீரினுடைய பல்வேறு விதமான தன்மை தான் கடல், குளம், ஆறு, ஏரி எல்லாமே இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அருள் தந்தை மகரிஷி அல்ல சிவபுராணங்கள்ல பாத்தீங்கன்னா வான்மழை வாழாது பெய்க அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம மகரிஷி அவங்க ஒவ்வொரு தவ முடிவிலும் மழை வாழ்த்து அப்படின்னு வச்சு அந்த வாழ்க்கையும் சொல்றாங்க. 3 முறை சொல்றாங்க. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. மழை வந்து நம்மோடு இணைந்த ஒன்று. அதுதான் நம்முடைய மகரிஷி அவங்களும் நம்ம எல்லாரையும் வாழ்த்திட்டு இயற்கைன்னு ஒரு அம்சம் வரும்போது மழையை குறிப்பா வாழ்த்துறாங்க. உலகத்தை வாழ்த்திட்டு இந்த உலகத்திற்கு மழை தேவை அப்படிங்கிறதுனால ஏரி குளம் அந்த வாழ்த்துறாங்க. அப்போ நம்ம எல்லாம் ஒவ்வொரு முறையும் மழை வாழ்த்து சொல்லும்போது இன்னும் ஆழ்ந்து மனதை வைத்துக் கொண்டு ஒரு மெக்கானிக்கலா சொல்லாம வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும். இன்று நம்ம தொடர்ந்து மழை தவத்திற்குள்ள செல்லலாம். குறிப்பாக மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு பாவனையான தவம். ஆகவே நீங்கள் நன்றாக பாவித்து எவ்வாறு மாங்காவை நினைத்தால் வாயில் எச்சில் ஊறுகிறதோ உமிழ்நீர் சுரக்கிறதோ அதுபோல ஆழ்ந்து சென்று மழையினுடைய அனுபவத்தை உங்களுக்கு துணையாக கொண்டு, இதுல நான் பாவனையா தான் சொல்ல போறேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த பாவனையோடு இணைந்து செல்லும் பொழுது நமக்கும் அந்த எப்பொருளை நினைக்கிறோம், மழையை நினைக்கும் போது அதற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு வந்து
அந்த மாதிரி ஒரு இயற்கை நன்மை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி நாம் தவத்தை துவங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை, குருவின் தாளடி போற்று. இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று, ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று, அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப, மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணரும் மாந்தராகி வாழும், நீதி நெறி உணரும் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம், வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். எச்செயலை எப்பொருளை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அச்செயலின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இச்செயலே இயல்பூக்க நியதியாகும், இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை தப்பாது மதித்தொழுகினாலும், தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும், தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். குருவே துணை, குருவின் தாளடி போற்று. நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பி தூய்மையே சேவிக்கட்டும். நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்கட்டும். நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் வான்மண்டலத்திலிருந்து அருள் பேராற்றல் எனும் தெய்வீக வான்காந்த ஆற்றல் இல்லம் முழுவதும் நிரம்பி ததும்பி வழியிட்டு இல்லத்தை சுற்றிலும் சூழ்ந்தும் அருள் பேராற்றல் நிரம்பி இருக்கட்டும். அருள் பேராற்றல் எனும் தெய்வீக வான்காந்த ஆற்றல் நமது உடலிலே, உயிரிலே, மனதிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி வழியட்டும். அருள் பேராற்றல் எனும் தெய்வீக வான்காந்த ஆற்றல் நமது உடலிலே, உயிரிலே, மனதிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி வழியட்டும். அருள் பேராற்றல் எனும் தெய்வீக வான்காந்த ஆற்றல் மிக்க குளிர்ச்சியுடன் நமது உடலிலே, உயிரிலே, மனதிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி வழியட்டும். உடல் முழுவதும்
அனைத்து செல்களிலும் தெய்வீக அருள் பேராற்றல் நிரம்பி இருக்கிறது. ஒரு குளிர்ச்சி தன்மையோடு உடலின் உள்ளேயும் தோலின் மேல் பகுதியிலும் ஓர் குளிர்ச்சி தன்மையோடு அருள் பேராற்றலின் ஆற்றல் நிரம்பி இருக்கிறது. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா செயல்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவே துணை, குருவின் தாளடி போற்று. தவம் மழை தவம். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லால் யாமொன்றும் அறியேன் பராபரமே என்ற அறிஞர் வாக்கிற்கேற்ப மழை வேண்டி நாம் அனைவரும் மகரிஷியின் கருணையோடு தவம் ஏற்றப் போகின்றோம். இந்த தவத்தில் ஏனைய ஞானிகள், சித்தர்கள், மகான்கள் அனைவரும் நமக்கு ஆசீர்வாதம் அருளட்டும். இந்த பூமியை நினைவு கூறுகின்றோம். கோள்களிலேயே உயிர்ப்புள்ள கோளான பூமி. நீல பச்சை நிறத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. 72% கடல் நீரும் 28% நிலமும், நிலம் பச்சை நிறத்திலும் கடல் நீல நிறத்திலும் ஒரு மிகப்பெரிய பூமி உருண்டை சுழலும் பொழுது தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீல பச்சை நிறமாக அது தோற்றமளிக்கும். பூமியில் ஏறக்குறைய 10 மைல் தொலைவிற்கு பூமியின் மேலே பிராணவாயு நிரம்பி இருக்கு. பூமியை சுற்றிலும் சூழ்ந்தும் கோள வடிவில் ஆக்சிஜன் என்ற பிராணவாயு நிரம்பி இருக்கு. காற்று மண்டலம் என்று அழைக்க. அதை தாண்டி ஏனைய கோள்களும் பிரபஞ்சமும் இருக்கிறது. நாம் பூமியின் மேல் அமர்ந்து மழைக்காக தவம் ஏற்றுகிறோம். காற்று மண்டலத்தை தாண்டி நாம் பார்த்த வானத்தை நினைவு கூறுகிறோம். வெயிலோடு கூடிய வானம், சூரியனின் தகிக்கும் ஒளியோடு கூடிய வானத்தை காண்கிறோம். வெயிலின் வெப்பத்தன்மையோடு கூடிய வானத்தில் மேகங்கள் திரள்வதாக பாவனையோடு பார்க்கிறேன். எல்லாம் வல்ல அருள் பேராற்றல் கருணையினால் வான் மண்டலத்தில்
அடர் கருமை நிறமான மேகங்கள் திரண்டு எழட்டும். அவ்வாறே அனைவரும் பாவனை செய். அருள் பேராற்றலில் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் வான்மண்டலத்தில் நன்றாக சூழ்ந்து அழுத்தி பூமியின் அனைத்து மேற்பரப்பிலும் அடர் கருமையான அடர் சாம்பல் நிறமான மேகங்கள் திரளட்டும். நீங்கள் பாவனையாக பார்க்கும் வானம் முழுவதும் அடர் கருமை நிறமான மேக கூட்டங்கள், சாம்பல் நிறமான மேக கூட்டங்கள் நன்றாக நெருங்கி 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 கூடும். மேகங்கள் கூடும் பொழுது நிலத்தில் ஒரு வகையான குளிர்ச்சித்தன்மை ஏற்படும். அவ்வாறு ஏற்படுவதாக பாவனை செய்து கொள். வான்மண்டலத்தில் கருமையான மேகக்கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று மெதுவாக மோதி இணை. மேகங்கள் மோதும் பொழுது ஏற்படும் ஒலியே இடி என்று அழைக்கிறோம். மேகங்கள் இடித்துக் கொள்வதால் ஏற்படும் ஒலி. மேகக்கூட்டத்தில் மின்காந்த ஆற்றல்கள் மாறி மாறி பரிமாற்றம் கொள்வதால் ஏற்படும் மின்னல். அண்ணாந்து பார்க்கும் வானத்தில் அடர் கருமையான மேகங்கள் திரண்டு இடி மின்னலோடு கூடிய ஒரு காட்சி, ஒரு சத்தம். அதனோடு ஆழ்ந்து இணைந்து அதை பாவனையாக எண்ணுகிறோம். அடர் கருமை நிறமான மேகங்கள் மோதிக்கொள்வதால் ஏற்படும் ஒலி, ஒளி இவற்றையே பார்த்து கொண்டிருக்கின்றோம். குளிர்ச்சியான அடர் நிலை தன்மையை கொண்ட மேகங்களிலிருந்து நீர் சொட்டுகிறது.
நீர் மழையாக பொழிகிறது. நீங்கள் இருக்கும் ஊரில் அந்த வான்மண்டலத்தில் உள்ள அடர் கருமை நிறமான மேகக் கூட்டங்களிலிருந்து மழை பொழிவதை மனதால் காண்கின்றோம். இடையராது மேகக்கூட்டங்கள் திரண்டு கொண்டிருப்பதாக பாவனை செய்து கொண்டே இருக்கு. அந்த மேகக்கூட்டங்களிலிருந்து மழை பொழிகிறது. உங்கள் இல்லத்தை சுற்றிலும், உங்கள் பகுதியில், ஊரில், மாவட்டத்தில், மாநிலத்தில் மழை பொழிவதை பாவனையாக எண்ணி எல்லாம் வல்ல அருள் பேராற்றல், சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் நம்முடைய மனதிற்கும் மழைக்கும் தொடர்பு ஏற்படுத்தி ஓர் அழுத்தத்தை அது தரட்டும். வான்மழை பொழிந்து இந்த உலகம் வாழும், பயிர்கள் செழித்து வளரும், மலர்கள் பூத்து குலுங்கும், மனிதனின் தாகம் தீரும், மண்ணும் மனதும் குளிர்ச்சியடையும். மழை அத்தகைய இன்பத்தை தரக்கூடிய மண்ணிற்கும் மனதிற்கும் குளிர்ச்சியை தரும் மழை பெய்வதாக பாவனையோடு எண்ணுகிறோம். வான்மண்டலத்திலிருந்து மழை பெய்து 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 பெருமழையாக பெய்வதாக பாவனை செய். அடற்கருமை நிறமான மேகக்கூட்டங்கள் திரண்ட நிலையில் தொடர்ந்து மழை பொழிகிறது. நம்முடைய நிலம் முழுவதும் மழை பொழிந்து ஈரத்தன்மை ஏற்படும். ஓர் குளிர்ச்சி தன்மையும் ஏற்படுகிறது. பெருமழை பெய்வதாக பாவனையோடு எண்ணத்தால் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம்.
உங்கள் இல்லத்தை சுற்றிலும் மழை பொழிவதாக பாவனை செய்யும். உங்கள் இல்லத்தின் முன்பு சுற்றிலும் சூழ்ந்து மழை பெய்வதை காண்கிறீர்கள். நீங்கள் நேரில் பார்த்து ரசித்து நனைந்த மழையோடு இந்த நினைவை எடுத்து செல்லுங்கள். அடர் கருமை நிறமான மேகக்கூட்டத்திலிருந்து பெய்யும் பெருமழை உங்கள் இல்லத்தை சுற்றிலும் சூழ்ந்தும் பெய்யும் மழை. உங்கள் இல்லத்தின் முன்னால் நீங்கள் நிற்கிறீர்கள். அண்ணாந்து பார்த்து மழை பெய்வதை காண்கிறீர்கள். நமது மனதின் அழுத்தத்தின் மூலம் மேகக்கூட்டங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. மழையில் நனைவதாக பாவனையோடு எண்ணுங்கள். வானத்திலிருந்து நன்றாக பெய்யும் மழையில் நனைந்து கொண்டே மழைக்காக தியானிக்கிறோம். வானத்திலிருந்து கருமையான மேகங்களிலிருந்து பொழியும் மழையை காண்கின்றோம். நம்முடைய மனதின் எண்ண அழுத்தத்தால் வானத்தில் மேலும் மேலும் கருமேகங்கள் சூழட்டும். மழை பொழிவதாக பாவனையோடு தியானம். பூமியின் நிலம் முழுவதும் நனைந்து குளிர்ந்து நம்முடைய உடலும் மனதும் குளிர்ந்து மகிழ்ந்து மழையை நினைந்து தியானிக்கிறோம்.
அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். பூமி முழுவதும் மழை பொழிவதாக தியான மனநிலையோடு பாவனை செய். எல்லாம் வல்ல அருள் பேராற்றலிடம் அனைவரும் மகிழ்ந்திருப்பதற்காக மழைக்காக தியானிக்கிறோம். மீண்டும் கருமேக கூட்டத்தை காண்கின்றோம். மழை பொழிவை காண்கின்றோம். நம் இல்லத்தை சுற்றிலும் சூழ்ந்தும் மழை பொழிவதை காண்கின்றோம். நமது இல்லத்தின் முன்பு நின்று மழையில் நனைந்து கொண்டே ஒரு தியான மனநிலையை உருவாக்கும். எல்லாம் வல்ல அருள் பேராற்றல் சுத்தவெளியின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் அந்த ஆற்றலின் கருணையினால்
நமது நிலத்திற்கு மழை பொழிவு ஏற்படட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெற்ற வாழ்க்கை நல சங்கல்பம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் மேலோங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் மேலோங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் மேலோங்கி வாழ்வோம். அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளம். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளம். ஆழியாறு அறிவு திருக்கோவில் வாழ்க வளம். மகரிஷி அவர்களின் மணிமண்டபம் வாழ்க வளம். வேதம் குழுமம் வாழ்க வளம். வேதாத்ரி மகரிஷி ஆன்மீக கிராமம் வாழ்க வளம். ஞான ரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளம். வேதம் குழுமத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரும் வாழ்க வளம். வேதம் குழுமத்தின் அன்பு உறுப்பினர்களும் அவர்தம் குடும்பமும் குழந்தைகளும் வாழ்க வளம். இன்று தவத்தில் கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் வீட்டு அன்பு குழந்தைகளும் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மிக்க மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நினைவோடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி தவத்தினை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஊர்கூடி தேர் இழுப்பது போலதான் எல்லோரும் இணைந்து ஒரு பிரார்த்தனை என்றுதான் அதை சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையிலே மழை தவத்தை இயற்றி இருக்கிறோம். வாய்ப்பு கிடைத்தால் தொடர்ந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற நேரத்துல இதை ஒரு பாவனையாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.